வேதாகமத்தில் பிசினஸ் டிப்ஸ் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். பைபிள்ல தொழில் செய்வதற்கான ஆலோசனைகள் ஏராளம் இருக்கிறது. அதில் ஒரு ஆலோசனையை இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த ஆலோசனையை ராஜாவாகிய யோசபாத்தின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். பொதுவாக ராஜாவாகிய யோசபாத்தின் உபவாச ஜெபத்தை குறித்து 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து தியானித்து பிரசங்கிக்கப்படும் பிரசங்கங்கள் அநேகம் நாம் கேட்டிருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் யோசபாத்தின் வாழ்வில் நடந்த 2 முக்கிய தோல்விகளை பற்றி நான் பேச ஆசைப்படுகின்றேன். இந்த தோல்வியிலிருந்து நாம சில பிசினஸ் டிப்ஸை, தொழிலுக்கான ஆலோசனையை நாம் புரிந்து கொள்ள போகின்றோம். முதலாவது, யுத்தத்தில் தோல்வி. யோசபாத்துக்கு யுத்தத்தில் தோல்வி ஏற்பட்டதான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. யோசபாத் என்ற ராஜா ஆகாப் என்ற பொல்லாத ராஜாவுடன் தொடர்பு கொண்டு இணைந்து சீரியர்களுக்கு விரோதமாக யுத்தத்தில் பிரவேசிப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த யுத்தத்தில் தோல்வி ஏற்படுகின்றது. ஏன், ஆகாப் ராஜா இறந்து விடுவதையும் பார்க்க முடிகின்றது. யோசபாத்துக்கு உயிருக்கே அபாயம் ஏற்பட்டதையும் பார்க்க முடிகின்றது. இப்படியாக இந்த செம்மையான ராஜாவாகிய யோசபாத் பொல்லாத ராஜாவாகிய ஆகாப்போடு இணைந்தது யுத்தத்தில் தோல்வி ஏற்பட்டதற்கு காரணமாக அமைந்தது. இரண்டாவதாக, தொழிலில் தோல்வி. பொல்லாத அரசனான ஆகாபின் பொல்லாத குமாரனாகிய அகசியா என்ற ராஜாவுடன் தொழில் செய்வதற்கு தோழமை பண்ணுகிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஓஃபீர் என்ற இடத்தில் தங்கத்தை வாங்கி வர்த்தகம் செய்யலாம் என்று கப்பல்களை செய்கிறார்கள். ஆனால் அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. தொழிலிலும் தோல்வி ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். நான் சொல்லுகிற இந்த சம்பவங்கள் எல்லாம் பைபிளில் எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலும் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலையும் முழுமையாக வாசிச்சிங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். இந்த 2 தோல்விக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா, செம்மையான ராஜாவாகிய யோசபாத் பொல்லாதவர்களின் நட்பு கொண்டு ஒரு செயலில் ஈடுபட்டது தான் காரணம். தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாகவும் உத்தமமாக இருக்க வேண்டும். அதனோடு சேர்த்து நீங்கள் நட்பு கொள்கிற, பார்ட்னர்ஷிப் கொள்கிற, அசோசியேஷன் கொள்கிற நபர்கள் உத்தமமாகவும் அறத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டமும் தோல்வியும் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த விஷயத்தை நாம தவிர்த்தாலே கர்த்தருக்கு பிரியமான தொழில் செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறவும் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். யோசபாத் தன்னுடைய வாழ்வில் அடைந்த தோல்வியை நம் வாழ்வில் தவிர்த்து தேவனுக்கு பிரியமான தொழில் செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போமாக. மீண்டும் ஒரு தகவலுடன் இணைகிறேன். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.